நூடுல்ஸ் செய்ய போகிறீங்களா? அப்போ நூடுல்ஸில் முட்டையை இது மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சவுடனே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்தவுடனே கொஞ்சமாக மேகி மசாலாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 பேக்கெட் போட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். நூடுல்ஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சோடனே மிச்சம் இருக்க நூடுல்ஸ் மசாலாவையும் போட்டு லிட் போட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இந்த முட்டைக்கு மேலேயே ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சமாக தூள் உப்பையும் மிளகாத்தூளையும் தூவிக்கிறேன். நீங்கள் மிளகுத்தூளை கூட தூவிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை 2 சைடும் வெந்திருக்கு, நூடுல்ஸும் வெந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான எம்மியான எக் நூடுல்ஸ் ரெடி. இது மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.